ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருடைய கிருபையினாலே கடந்த 2 வாரங்களும் வெளியே புறப்பட்டு வந்தவர்கள், வெளியே வந்தவர்களுக்கு ஏற்பட்ட ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்த்து வந்தோம். இந்த வாரமும் அதே தலைப்பிலே வெளியே புறப்பட்டு வருகிறவர்கள், வெளியே வந்தவர்களுக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பதாக ஆவியானவருடைய வேண்டுதலுக்காக நாம் தலைகளை தாழ்த்தி செபிப்போம். ஆயிரம் சோத்திரமே இயேசுவே பாத்திரரே, பள்ளத்தாக்கிலே அவலிலே சாரோனிலே ஓ ரோஜா. ஆயிரம் சோத்திரமே உலகமின்மையாவும் நஷ்டமாய் எண்ணிடுவேன், சிலுவை சுமப்பதே லாபமாய் நினைத்தே சாத்தானை முறியடிப்பேன். ஆயிரம் சோத்திரமே இயேசுவே பாத்திரரே, இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுவே வாரும் என்றென்றும் உம்மில் வாழ. ஆயிரம் சோத்திரமே இயேசுவே பாத்திரரே, பள்ளத்தாக்கிலே அவலிலே சாரோனிலே ஓ ரோஜா. ஆயிரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா இயேசுவே வாரும், ஆவியானவரே வாரும். பிதாவாகிய தேவனே, நீர் கூடவே இருந்து எங்களை வழிநடத்தி உம்முடைய வார்த்தையை நீர் பகிர்ந்து கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரை உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். இன்றைய நாளிலே முதலாவது வெளியே வந்ததால் ரட்சிப்பு கிடைத்தது. வெளியே வந்ததால் ரட்சிப்பு கிடைத்தது. வாசிக்க கேட்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். பாருங்க, சகே என்பவன் ஒரு ஆயக்காரன். அவன் டாக்ஸ் வசூலிப்பவன், சரியா, வரி வசூலிப்பவன். அவனுடைய உருவம் குள்ளமா இருந்துச்சு. பெரிய ஐஸ்வர்யவான் அப்படிலாம் எழுதப்பட்டிருக்கு. அவன் எரிகோவில குடியிருக்கிறான். அநேகமாக இயேசுவை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அவங்க குடும்பத்தினர் சொல்லியிருப்பார்கள். அவருடைய குடும்பத்தினர்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நான் ஒரு புத்தகத்திலே சரித்திரத்திலே வாசித்தேன். ஆனால் சகேயு அவன் மட்டும் என்ன பண்றான், அதை விரும்பவில்லை, அதை இயேசுவை தேட விரும்பவில்லை, அப்படியா இருக்கிறான். ஒரு நாள் இயேசு அந்த ஊர் வழியாக வருகிறார் என்று கேள்விப்பட்டு என்ன நினைக்கிறான், இயேசு எப்படிப்பட்டவரோ, எல்லாரும் சொல்றாங்களே இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க அவன் வீட்டை விட்டு வெளியே வருகின்றான். அப்ப முதல்ல அவன் என்ன செய்யறான், வீட்டை விட்டு வெளியே வருகிறான். அடுத்தது அவரை பார்க்கும்படியாக வகை தேடுகிறான். எந்த வழியா போனா, எப்படி இருந்தா நம்ம பார்க்கலான்னு அதற்குரிய வழி வாய்க்கால்களை அவன் தேடுகின்றவனாய் இருக்கிறான். அதற்கு பிறகு அவன் ஜனங்கள் கூட்டமாய் இருந்தபடினால அவரை பார்க்க முடியல, அவன் குள்ளனானபடினால. அதனால என்ன பண்றான், அவர் வரும் வழியில் முன்னாக ஓடுகின்றான். வழி வாய்க்கால்களை கண்டுபிடித்து விட்டான். அங்கு ஒரு மரம் இருக்கிறது, காட்டு அத்தி மரம். அந்த அத்தி மரத்தில் ஏறினான். யாரும் பார்க்காதபடி நன்றாக அமர்ந்து கொண்டான். பிரியமானவர்களே, நம்ம ஊர்ல ஒரு மினிஸ்டர் வராருன்னா, சின்ன பிள்ளைகள்ல இருந்து வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் கூட, வயசானவங்க கூட நம்ம ஊருக்கு முதல் மந்திரி வராரு, நம்ம ஊருக்கு பிரதம மந்திரி வராராமே அப்படின்னு சொல்லி உற்சாகமாக தங்களுடைய வயதை, தங்களுடைய நிலைமையை எல்லாம் மறந்து அவர்கள் போய் ரோட்ல போய் நின்றுட்டு இருப்பாங்க. வாலிப பிள்ளைகள் கட்டடங்களின் மேலே ஏறுவார்கள், மரத்தின் மேல் ஏறுவார்கள், கம்பங்களின் மேல் ஏறுவார்கள், அந்த வேலிகள் மேலெல்லாம் ஏறி உட்கார்ந்து கொண்டு பார்ப்பார்கள். எதையும் அவங்க பார்க்க மாட்டாங்க. அந்த மினிஸ்டரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஆனா உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஊர் வழியாக வருகிறார் என்று சொன்னவுடன் பாருங்க,
இந்த சகேயு அவன் வந்து இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வீட்டை விட்டு முதலாவது வெளியே வருகின்றான். அதனாலதான் அவனுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. பிரியமானவர்களே, முதலாவது அவன் வெளியே வந்தான், தேடினான், ஓடினான், ஏறினான். பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் வந்து 5ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். பாருங்க, அவன் குனிந்து இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல வந்து நின்று அண்ணாந்து பார்க்கிறார். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு குனிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மை அவர் பார்க்கிறவராயிருக்கிறார். தாழ்த்தும் பொழுது அவர் நம்மை உயர்த்தி பார்க்கிறவராயிருக்கிறார். பிரியமானே, அண்ணாந்து பார்த்தது மட்டுமல்ல, அவருடைய பெயரை சொல்லி அழைக்கிறார். சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, தாமதம் பண்ணாத, இது தாமதம் பண்றதுக்கு நேரம் அல்ல, இது ரொம்ப குறுகியமான காலகமாய் இருக்கிறது, நான் வருவேன், நான் உன் வீட்டில் வந்து தங்குவேன், நீ சீக்கிரமா இறங்குவானு. இவனால அந்த இதை வந்து தாங்க முடியல. எப்படி இவருக்கு என்னுடைய பெயர் தெரியும் என்று சொல்லி ஆச்சரியப்படுகின்றான். வெளியே வந்ததுனால தானே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம், அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி என் மனைவி சொல்லியிருக்கா, பிள்ளை சொல்லியிருக்காங்க, எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டேன். ஆனா இவன் நான் நம்பவே இல்லையே, இப்பதான் தெரியுது அவர் எப்படிப்பட்டவர். அவர் ஆச்சரியமானவர், அவர் அதிசயமானவர். என் பெயரை இவர் அறிந்திருக்கிறார். நான் அவருக்கு தூரமாயிருந்தேன், ஆனால் அவரோ என் அருகில் வந்து அண்ணாந்து பார்த்து, யாருக்குமே தெரியாது நான் இந்த இடத்துல ஒளிந்தேன், அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஓடி நான் ஒளிந்திருந்தேன் அவரை பார்க்கும்படியாக. அவரோ என்னை பார்த்து விட்டார். அவருடைய கண்கள் என் மீது நோக்கமாயிருந்தது, என் வாழ்வின் மீது நோக்கமாயிருந்தது, என் மேல் ஆசை கொண்டார், என் மேல் பிரியம் வைத்தார். எனவேதான் என்னுடைய பெயரை சொல்லி அழைக்கிறான் சொல்லி அவனால தாங்க முடியவில்லை. உடனே வேகமாக இறங்கி வருகிறான். பாத்தீங்களா? ஏறின வேகத்திற்கு இறங்கி வரான். தன்னுடைய ஐஸ்வர்யமோ தன்னுடைய அந்தஸ்தோ எதையுமே அவன் நினைக்காம தான் அவன் மரத்து மேல ஏறினான். எப்படியாகிலும் இயேசுவை பார்க்க வேண்டும் சொல்லி. அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர், நல்ல உயர்ந்த அதிகாரத்தில் உள்ளவன். இப்படி அப்படின்னா எல்லாரையும் வந்து அவன் வந்து தனக்குள்ளாக வைத்திருந்தான். அப்படிப்பட்ட அதிகாரி அவன் என்ன செய்யறான், எல்லாவற்றையும் மறந்து இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியே வந்து ஏறினான், தேடினான், ஏறினான். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் விட்டு, எனக்கு ஒண்ணுமே இல்லை, என் அந்தஸ்து ஒன்றுமில்லை, என் படிப்பு ஒன்றுமில்லை, என்னுடைய அதிகாரம் ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் விட்டு அவன் கீழே இறங்கி வந்தான். வேகமாய் இறங்கி வந்தான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை பாருங்க, நான் உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லவில்லை, தங்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன, ஒரு நாள் தங்குறாரோ, 2 நாள் தங்குறாரோ, அல்லது ஃபுல் டே தங்குறாரோ அப்படிலாம் தெரியாது. ஆனா தங்குறார் அவங்க வீட்டுல. அப்ப அவன் போகும்போது சீக்கிரமாய் தன் வீட்டிற்கு அவன் அழைத்து போகும்போது எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. பாருங்க, 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் வாசிங்க. அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். பாத்தீங்களா? எல்லாரும் முறுமுறுக்காங்க. பாவியாச்ச இவன், நம்மட்டெல்லாம் அநியாயமா வட்டி வாங்கினானே, இவன் வீட்டுக்கு போய் இந்த இயேசு போறாரே, நம்மளாம் இவ்வளவு பேர் பின்னாடி போறோம், நம்மளெல்லாம் பாக்கலையா இவரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. அதை இவனால தாங்க முடியல. 8ஆம் வசனம் பாரு, 9ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்றார். அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா 8ஆம் வசனத்துல இவனால தாங்க முடியவில்லை. ஐயோ, ஜனங்களை நீ பாவி என்று சொல்லுகிறாரே, என்னுடைய வீட்டுக்கு போய் இவர் வருகிறாரே, என்னாலே இவருக்கு இழுக்கு வருகிறது என்று சொல்லி அந்த இடத்திலே நின்று, ஆண்டவரே நான் பாவி நான் சொல்லி அறிக்கையிடுகிறான் தன் பாவத்தை. நான் யாரிடத்தில் அநியாயமாய் வாங்கினேனோ அவர்களுக்கு நாலத்தனையாய் நான் திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த 8ஆம் வசனத்துல பாருங்க, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், யாரிடத்திலே அநியாயமாய் வாங்கினேனோ அவர்களுக்கெல்லாம் நான் திரும்ப 4 மடங்காய் கொடுத்து விடுகிறேன். அவர்கள் எனக்கு வட்டி கொடுக்க வேண்டாம், எதுவும் கொடுக்க வேண்டாம், நான் 4 மடங்கு அவர்களுக்கு கொடுக்கிறேன் சொல்லி தன் பாவத்தை அவன் அறிக்கை செய்கிறான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான்னு சொல்லி. பாருங்க, 10ஆம் வசனத்துல, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் இந்த உலகத்தில் வந்தா. ஒருவேளை சகேயு தன் வீட்டிலே இருந்து
கொண்டு சுகபோகமாய் குடித்து வெறித்து பலவிதமான காரியங்களை அவன் செய்து இருப்பானேயாகில் அவனுக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்காது. அவனும் அவன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டார்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறினார்கள். அதற்கு பிறகு அவன் அநியாய வட்டி வாங்கவில்லை. எது வாங்க வேண்டுமோ அதுதான் வாங்கினான். லஞ்சம் கிஞ்சம் எதுவுமே இல்லை. அவனுடைய வாழ்க்கை அப்படியே மாறியது. பிரியமானவர்களே, சகேயு பாருங்க, ஆசையாய் வகை தேடினான், ஆசையாய் வகை தேடினான். அப்படி ஆசையாய் வகை தேடும் போது ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுப்பார், நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார். எல்லாரும் முறுமுறுக்கலாம், ஆனா ஆண்டவர் நம் வீட்டில் வந்து தங்குவார். அவரை அழைக்க வேண்டும். நம்முடைய படிப்பு பதவி அந்தஸ்து எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து நம்ம குப்பை என்று எண்ணுகிறவர்களாய் காணப்படும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9:1 வாசிங்களேன். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போனான். பாத்தீங்களா, சவுல் என்ன பண்றான்? சீறி கொண்டு போறான். யார? கிறிஸ்தவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி நிருபங்களை எல்லாம் வாங்கி கொண்டு சீறி கொண்டு போறான். 22 வசனம் பாருங்க, 9:22. சவுல் அதிகமாய் திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாங்கமாய் படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். பாருங்க, கிறிஸ்தவர்களை எல்லாம் கலங்க பண்ணி அவ்வளவு பிரச்சனை பண்ணினவன் ஆண்டவர் சந்தித்தவுடன் அப்படியே குதிரையிலிருந்து அவன் சென்ற வாகனத்திலிருந்து கீழே தள்ளப்படுகின்றான். அந்த ஒளியின் மூலமாக பெருமை, அகந்தை, அதிகாரம், அந்தஸ்து, அதிகார துர்பிரயோகம் எல்லாம் ஒழிந்தது. பிரியமானவர்களை, ஆண்டவர் வந்து விட்டால் அவ்வளவுதான். அவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம். அவனுடைய வாழ்க்கை இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினான். இவர்தான் கிறிஸ்து என்று சொன்னவர்களை துன்பப்படுத்தினவன், வீடு வீடாக போய் அவர்களை இழுத்து வந்தவன், அப்படிலாம் பண்ணவன் வந்து இப்ப என்ன சொல்றான்? இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினான். இயேசு சந்தித்தால் போதும், இயேசுவை சந்திக்க நாம் ஓடி வந்தால் போதும். சில வேளைகளிலே அவர் நம்மை சந்திக்க வருவார். நீங்களும் நானும் சகேயு போல ஓடுவோமா? தேடுவோம். வெளியே வர வேண்டும், தேட வேண்டும், ஓட வேண்டும், ஏற வேண்டும். அதற்கு பிறகு எல்லா காரியங்களும் இயேசு கூப்பிட்டவுடன் எல்லாவற்றையும் ஒழித்து விட்டு இறங்க வேண்டும், தாழ்மைப்பட வேண்டும். அப்பொழுது ரட்சிப்பு தானாய் வரும், விடுதலை தானாய் வரும். எந்தெந்த காரியத்துக்கு விடுதலை வேணுமோ அந்தந்த காரியங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்கும். நாம் இயேசுவை தேடுவோமா? எங்கெங்கெல்லாம் போய் தேடுறோம். ஜனங்கள் இன்னைக்கு கடவுளை தேடி எங்கெங்கேயோ போறாங்க. மலைக்கும் குகைக்கும் ஓடி போகிறார்கள், நடந்தே போகிறார்கள், தங்களை வருத்திக் கொள்கிறார்கள். ஆனால் நம் கண் முன்னேயே இயேசு இருக்கிறார். வேத புத்தகத்தை திறந்து வைத்து அதை நாம் படிக்கும் போது நம் கண்ணெதிரே அந்த ஆண்டவர் இருப்பார். ஒரு பாடலை கூட பாட கேட்போமா? ஓடுகின்ற அருவியெல்லாம் தேடி அலைந்தேனே, ஆடுகின்ற அலைக்கடலில் நாடி அயர்ந்தேனே, தேடுகின்ற என்னெதிரே தெய்வத்தை காணேனோ, பாடுபடும் ஏழை நான் அழுது வாடினேனே. இயேசுவை நாம் எங்கே காணலாம்? அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம்? இயேசுவை நாம் எங்கே காணலாம்? கண்ணீரெல்லாம் புனலாக, நெஞ்சமும் மணலாக, மண்டியிட்டு வீழ்ந்தே நான் திருமறை முன்பாக. விண்ணரசர் என் முன்னே கண் விழிப்பார் என்றார், கண் விழித்தேன் என் முன்னே கர்த்தர் இயேசு நின்றார். வெளியே வந்ததால் ரட்சிப்பு கிடைத்தது. இப்போ வெளியே வந்ததால் அப்போஸ்தலனாய் மாறினான். சீஷனாய் இருந்தவன் அப்போஸ்தலனாய் மாறினான். லூக்கா 22:62 வாசிப்போம். வெளியே போய் மனம் கசந்து அழுதான். பாத்தீங்களா, வெளியே போய் மனம் கசந்து அழுதான். எங்க இருந்து? அங்க இருந்து மறுதளிச்சு அப்படி இப்படின்னு இருந்தவன் அந்த அரண்மனை முற்றத்திலிருந்து அவன் வெளியே வரான். வெளியே வந்து மனம் கசந்து அழுவான். 31 வசனத்திலிருந்து சொல்றேன் பாருங்க. கர்த்தர் சொல்றார், சீமோனே சீமோனே, உன்னை சாத்தான் வந்து கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல உன்னை சோதிப்பதற்காக உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆனால் நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றார்.
ஆண்டவர் சொல்றார், அப்போ நீ குணப்பட்ட பின்பு நீயும் ஸ்திரப்பட்ட பின்பு குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து அப்படின்னு சொல்றார். உடனே அவன் இல்ல ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் நாங்க உங்களோட தான் வருவேன், எல்லாரும் மறுதளித்தாலும் நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன் ஆண்டவரே அப்படி இப்படின்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் சொல்றா, இல்ல பேதுருவே அப்படி இல்ல, இன்றைக்கு சேவல் 2 முறை கூவுறதுக்கு முன்னால நீ 3 தரம் என்ன மறுதளிப்ப அப்படின்னு சொல்றார். அப்ப அதே மாதிரி நடக்குது. அதே மாதிரி நடக்கிறத நம்ம பாக்குறோம். 55 வசனம் வாசிங்க. அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதளித்தான். பாத்தீங்களா, அவனை அறியேனா, குருவே அப்படி இப்படின்னு சொல்லி, போதகரே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் அந்த ஸ்திரீக்கு முன்னால அவனை அறியேன்னு சொல்றான். பாருங்க, மரியாதை இல்லாம சொல்றான். அடுத்தது பாருங்க, கொஞ்ச நேரத்துக்குள்ள 58 வசனத்தின் பின்பகுதி பாருங்க. இன்னொருத்த கேட்டு, நீயும் அவர்களில் ஒருவன் தானா அப்படின்னு சொன்ன பேதுரு என்ன சொல்றான், மனுஷன். அந்த பேதுரு, மனுஷனே நான் அல்ல, அவரோடு கூட இருந்தவன் நான் அல்ல அப்படின்னு சொல்றான். பாருங்க 60 வசனம் பாருங்க. அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. பாத்தீங்களா, 2 தடவை சேவல் கூவிருச்சு. அப்ப ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பிறகு வேற ஒருத்த சொல்றான். அப்படிலாம் சொல்லும் போது அறியேன்னு சொல்றான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மத்தேயு 26 69 75 இதே இன்சிடென்ட் இருக்கு. மார்க்லயும் இருக்குது. மத்தேயுல சொல்றான், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் அப்படின்னு சொல்றான். இயேசு அப்படியே திரும்பி பாக்குறார். நான் சொன்னேன் இல்ல பேதுருவே, நீ என்ன மறுதளிப்பேன்னு சொல்லிட்டு, ஆனா பத்தியா அதே மாதிரி நடந்துச்சு. அப்படியே வெளியே அவனால தாங்க முடியல. அந்த இயேசுவின் பார்வை அவனால தாங்கல. இயேசுவே என்னை மன்னிங்கப்பா, நான் தெரியாம செஞ்சுட்டேன், இனி இப்படி ஒரு தவறு செய்ய மாட்டேன்னு மனம் கசந்து அழுகின்றான். கண்ணீர் வடிக்கிற ஆண்டவருக்கு முன்பாக இருந்து அழுகின்றவனாய் காணப்படுகின்றான். பிரியமானவர்களே பாருங்க, நீங்களும் நானும் தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு செய்யறது இயற்கை. ஆனால் உடனே நாம் மனம் கசந்து அழுது ஆண்டவர்கிட்ட வந்துடணும், வெளியே வந்துடணும். அந்த கும்பல் கூட்டத்தை விட்டு வெளியே வந்துடணும். அந்த மக்கள் மத்தியிலிருந்து வெளியே வரணும். உலகத்தை விட்டு நாம் வெளியே வரும் பொழுது ஆண்டவர் நம்மை மாற்றுவார். பாருங்க, அது மட்டும் இல்ல, யோவான் 20 22 23 வசனம் வாசிங்க. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். பாருங்க, அதோட பேதுரு கதை அப்படியே வந்துருச்சு. அப்புறம் யோவான் எழுதின சுவிசேஷத்துல அவர் உயிரோடு எழுந்த பிறகு சீஷர்கள் கூடியிருந்த வீட்டுக்குள் போய் அங்கே சமாதானம் சொல்லி, அதுக்கு பிறகு என்ன பண்றார், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னிக்காது இருக்கிறீர்களோ அது மன்னிக்கப்படாதிருக்குன்னு சொல்றாரு. பேதுரு பாருங்க, சீமோனாய் இருந்தவன் பேதுருவாய் கற்பாறையாய் அவன் மாறுகிறதை பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை பாருங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அப்போஸ்தலனாய் மாறிவிடுகிறான். பரிசுத்த ஆவி அவனுக்குள் வரும்போது அவன் பலன் கொண்டவனாய், ஆண்டவருக்கு சாட்சி பகரக்கூடியவனாய் அவன் மாறினான். அப்போஸ்தலனாய் மாறினான். அவருடைய போதகத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டால். அப்போஸ்தலர் 4:4 வாசிங்க. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. பாத்தீங்களா, 5000 3000 எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. இதனால அவங்களால தாங்க முடியல, அந்த மூப்பர்களுக்கு எல்லாம் தாங்க முடியல. அவனை கூப்பிடுறான். அதுக்கு முந்தின 3ஆம் அதிகாரத்துல அவன் பிறவி சப்பானியா இருந்தவனை பேதுருவும் யோவானும் போய் இயேசுவின் நாமத்துல என்ன பண்றாங்க, தூக்கி விடுறாங்க. அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு நிறைய அற்புதம் பேதுரு செய்யறார். மரித்த தபித்தாளை உயிரோடு எழுப்பி உயிரோடு இருக்கிறவளா காட்டுகிறார். ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களை பேதுருவும் செய்யும்படியாக ஆண்டவர் பெரிய அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், அபிஷேகத்தை கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். பாருங்க, இந்த அப்போஸ்தலன் தான் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின ஆண்டவரை போல இந்த தபித்தாளை உயிரோடு எழுப்புகிறதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டும் இல்ல, பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கூட என்ன பண்றாரு, ஐத்துகு என்ற வாலிபன் கீழே விழுந்து மரித்தவனாய் காணப்பட்டான். அவனை உயிரோடு இருப்பான். அந்த 12 சீஷர்களில் இவன் தான் சீஷனாய் இருந்தவன் அப்போஸ்தலனாய் மாறுகின்றான். பிரியமானவர்களே, நீங்களோ நானோ இந்த
பேதுரு வந்து இரத்த சாட்சியாய் மரிக்கின்றான். அவன் சொல்றான், அவனை சிலுவையில் அறையணும்னு சொன்னோடனே, நான் இயேசுவை போல் சிலுவையில் அறையப்படுவதற்கு நான் தகுதியற்றவன், என்னை தலைகீழாய் அறியுங்கன்னு சொல்லி அவன் கால் மேலையும் தலை கீழாக வைத்து அவனை சிலுவையில் அறைந்தார்கள். பிரியமானவர்களே, அவன் நிழல் பட்ட மாத்திரத்திலே அற்புதம் நடந்தது. அவன் நடந்து வருகின்ற மாத்திரத்திலே அவன் அந்த நடந்து வர பாதையில பிணியாளிகளையும் வியாதியஸ்தர்களையும் பிசாசில பிடியில் அகப்பட்டு கொண்டு வந்து தெருவில் வீதியில போடுறாங்க. அவங்கெல்லாம் சுகமாறாங்களாம். எப்படி இயேசு நடந்த பாதையில அப்படி அற்புதம் நடந்தது. ஆனா அதே போல பேதுரு நடந்த பாதையில அவன் நிழல்பட்ட மாத்திரத்திலே அவனுடைய வார்க்கச்சைகளிலே அவனுடைய டிரெஸ்ல அற்புதம் நடந்தது. இயேசுவின் டிரெஸ்ல அற்புதம் நடந்தது. பவுலோட டிரெஸ்ல கூட உருமால்கள்லாம் போடும்போது அவர்கள்லாம் சுகம் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். நீங்களும் நானும் பாருங்க, ஆண்டவருக்கு பிரியமாய் ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் நாம் நிற்கும் போது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே அவன் மறுதளித்தானே தவிர அவன் கற்பாரியாய் மாறினான். கர்த்தருக்கு முன்பாக இரத்த சாட்சியானான். கர்த்தர் செய்த அதே அற்புதங்களை அவனும் செய்யும்படியாக தேவன் கிருபை செய்தார். உங்களையும் என்னையும் அப்படி மாற்ற அவர் வல்லமை உடையவராயிருக்கிறார். அப்போஸ்தலராக நாம் மாற வேண்டும். சீஷர்களாய் மட்டும் இருக்கக்கூடாது. நாம் அவருக்காய் வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய வல்லமையை தேட வேண்டும் சொன்னால் வெளியே வர வேண்டும். இருக்கின்ற இடத்திலிருந்து, துன்மார்க்கருடைய இடத்திலிருந்து, ஆண்டவருக்கு விரோதமாய் கூட்டம் கூடின இடத்திலிருந்து, குளிர்காய்ந்த இடத்திலிருந்து வெளியே வர வேண்டும். வெளியே வந்து நாம் நம்முடைய தவறை உணரும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை மாற்றுவார். ஒரு பாடலை கூட பாடலாம். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததொரு கூட்டம், நிழலை தொட்டவுடன் வியாதி, சொல்லாமல் போனதெல்லாம் ஓடி. சின்ன மனுஷனுக்குள்ளே தேவ வல்லமை வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள. மூன்றாவது பாருங்க, தானியேல் 3:26 வாசிங்க. அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்னி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் அக்னியின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். பாத்தீங்களா, வெளியே வந்தார்கள். அவங்க கூப்பிட்ட உடனே வெளியே வந்தாங்க. எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது சாட்சி பகரும்படியாக வெளியே வந்தார்கள். வெளியே வந்ததனால சாட்சி பகர பெற்றார்கள். அவங்க முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த தானியேல் 3:14 அவங்க நிறுத்தின பொற்சிலையை வணங்கலன்னு சொன்ன உடனே கோபமா கூப்பிட்டு நேபுகாத் நேச்சார் அவளை நோக்கி, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு? உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே வெளியே வாருங்கள். எப்படி பாத்தீங்களா, அந்த டைட்டில் மாறி போச்சு, அந்த வார்த்தைகள் மாறி போச்சு. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நின்றார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் சொல்றாங்க, நான் நீ நிறுத்தின பொற்சிலையை இப்ப அவர் சொல்றாரு, சங்கிய நாதஸ்வரம் அதெல்லாம் வாசிக்கும் போது கிண்ணறெல்லாம் நீங்க தாழ விழுந்து பணினோம், இல்லனா நான் அக்கினி சூளையில போட்டுருவேன். உங்களிடத்திலிருந்து என்னை தப்பு வைக்க போகிற தேவன் யார் என்று கேட்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இவங்க சொல்றாங்க, இல்ல, நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எரிகிற அக்கினி சூளைக்கு உம்முடைய கைக்கும் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படியே தப்புவிக்காமற் போனால் நீ நிறுத்தின பொற்சிலை வணங்கவும் சேவிக்கவும் மாட்டோம் என்பது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்கிறது. என் வேலையே போனாலும் பரவாயில்ல, நாங்க இதை செய்யவே மாட்டோம்னு சொல்லி அவங்க வைராக்கியமாய் கர்த்தருக்காய் நின்றார்கள். பிரியமானவர்களே, அதனாலதான் ஆண்டவர் 4வது நபராயிருந்து அந்த அக்கினி சூளையிலே உலாவினார். அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அது உக்கிரமாக இல்லை, அது ஏசி அறையாக குளிர்ச்சியாக அக்கினியின் தன்மையை அப்படியே மாற்றி போட்டிருக்கிறார். எனவேதான் அவர்கள் உலாவிக் கொண்டிருந்தார்கள். பார்க்கிறார் ராஜா, 3 பேரை அல்லவா போட்டோம், 4வது நபர் ஒருவர் இருக்கிறாரே, அவருடைய சாயல் தேவனின் சாயலை போல இருக்கிறது என்று சொல்லி அதை பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். 28ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர
வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் நமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றார். பாத்தீங்களா, புறஜாதி ராஜா ஜனங்களுக்கு கட்டளை கொடுக்கிறாரு. இப்ப இவங்களுக்கு கட்டளை கொடுத்தாரு, என்னிடத்திலிருந்து தப்புவிக்க போட தேவன் யார் என்று கேட்டவரு இப்ப என்ன சொல்றாரு? அவரை போல ரட்சிக்கத்தக்க தேவன் இல்லை, அவர்தான் மெய்யான ஆண்டவர், அவரை தான் நீங்க வணங்கணும், அவங்க வணங்குற தேவனை தான் நீங்க வணங்கணும். வேற யாரையா வணங்கினீங்கன்னா உங்களுடைய வீடு எருக்களமாக்கப்படும். எந்த ஜனத்தானும் அவங்களுக்கு விரோதமாக, அந்த தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை பேசினா அவங்க துண்டிக்கப்படுவார்கள். எப்படி பாருங்க, எவ்வளவு பயங்கரமான தீர்மானம். ராஜாக்கள் தங்கள் இஷ்டப்படி போடுவாங்க. ஆனா இந்த இடத்துல அவர்கள் வெளியே வந்தார்கள், சாட்சி பகர பெற்றார்கள். வெளியே வந்தபடினாலே அவர்கள் சாட்சி பகர பெற்றார்கள். வெளியே எப்படி வர முடிந்தது? ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் நின்றார்கள். எல்லா சூழ்நிலையிலும் என் ஆண்டவராகிய கர்த்தரை மறுதலிக்காமல் நீங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்காய் நிற்போம் அப்படின்னு சொல்லி நாம் நிற்கும் போது கர்த்தர் நம்ம எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது அவர்களிடமிருந்து நம்மை தப்புவித்தாலும் சரி அவருக்காய் நிற்க உதவி செய்வார். சாட்சி பகரக்கூடிய கிருபைகளை அவர் நமக்கு தருவார். அக்கினி சூளையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அந்த ஜனங்களை பாருங்க, அந்த 4 பேரையும் அந்த 3 பேரையும் எதுவுமே சேதப்படுத்தல. அவங்க மேல அக்கினி மனம் வீசல, அவங்க நிஜார்கள் பாய்கள் எல்லாம் ஒண்ணுமே எரியல, முடி கருகல. அதெல்லாம் பார்த்த ராஜா ஆச்சரியப்பட்டு இப்படிப்பட்ட ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி சாட்சி பகர்த நம்ம பார்க்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா கடைசி வசனம், பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். நீங்களோ நானும் அவங்க வேலையை பத்தி கவலைப்படல. ஐயோ நம்ம வேலை போயிருமே, இவங்களுக்கு விரோதமா நம்ம பேசினோம்னா அவங்களுக்கு ஆமாஞ்சாமி போடலன்னா நம்ம வேலை போயிடுமா? இல்ல பிரியமானவர்களே, கர்த்தருக்கு விரோதமான காரியம் அது யார் செய்தாலும் அதற்கு நாம் உடன்படவே கூடாது. அதிகாரத்துக்கு கீழ்ப்படினோம், ஆனா கர்த்தருக்குள் தான் நம்ம கீழ்ப்படினோம். தவறான ஒரு காரியத்துக்கு நம்ம ஈடுபடுத்தினான்னு சொன்னா ஒரு நாளும் நாம் அதற்கு உடன்படக்கூடாது. வைராக்கியமாய் நிற்கும் போது உயர்வு நமக்கு தானாய் வந்து சேரும். அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஒரு பாடல் கூட பாடலாம். அக்கினி சூளையிலே நின்ற எம்மை தெய்வமே, விசுவாசத்திட மனதும் என்றென்றும் தந்தருளும் என் இயேசுவே, நான் என்றும் முந்தன் சொந்தம் என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். அடுத்ததா பாருங்க, வெளியே வந்தால்தான் பலம் உள்ளவர்களாய் மாறுவோம். மல்கியா 4:2 வாசிங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். பாத்தீங்கன்னா, இது வளருவீர்கள் என்பதற்கான எபிரேய சொல்லிற்கு துள்ளி குதிப்பீர்கள் என்று ஒரு பொருள் இருக்கிற. துள்ளி குதிப்பீர்கள். துள்ளி எப்படிங்க குதிக்க முடியும்? அந்த பாருங்க, அதுதான் ஏன்னா கொழுத்த கன்றுகள் போல, கொழுத்த மாடை போலன்னு சொல்லல. மாடு அதிகமா வெயிட் இருக்கு, துள்ள முடியாது இல்லையா? ஆனா கொழுத்த கன்றுகளை போல, கன்று குட்டியே கொழுத்ததா இருந்தா எப்படி இருக்கும்? அது போல நீங்க துள்ளுவீர்கள், வளருவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கு யார் இப்படி துள்ள முடியும்? கர்த்தருக்கு பயப்படுகிற, என் நாமத்துக்கு பயந்து இருக்கும் போது கர்த்தர் நம்மை துள்ள பண்ணுவார். அப்படின்னா என்ன? அவர் நம்மை பலப்படுத்துவார். நாம் மற்றவர்களுக்கு முன்பாக நாம் துள்ளும்படியாக, மற்றவர்களுக்கு முன்பாக நாம் பிரகாசிக்கும்படியாக, மற்றவர்களுக்கு முன்பாக நாம் பலனாய் இருக்கும்படியாக. நம்மிலே ஒரு பலனும் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், நான் பலவீனமா இருக்கும் போதே கிறிஸ்து இயேசுவுக்குள் பலமுள்ளவனாயிருக்கிறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்ற. நம்ம பலன் கொஞ்சம் தான், ஆனா அவர் நமக்குள் வரும்போது, கர்த்தருக்கு பயப்படும் போது அவர் உன்னத பலத்தை நமக்கு கொடுப்பார். அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது பாருங்க, யாரெல்லாம் கர்த்தருக்கு எப்படி பயப்படணும்? நீதிமானாய் நடக்க வேண்டும், தீமையை விட்டு விலக வேண்டும். அப்பதான் நம்ம கர்த்தருக்கு பயப்படும் என்று சொல்ல முடியும். அப்ப என்ன நடக்கும்னு சொல்லும் போது, சங்கீதம் 25:2-12
தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவர்களுக்கு காண்பிப்பாராம். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், கர்த்தருக்கு பயப்படுதல் கிடைக்கிற ஆசீர்வாதம். சங்கீதம் 115:11 அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறாராம். அதே சங்கீதம் 115:13 கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார், வர்த்திக்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 14:26 கர்த்தருக்கு பயப்படுகளுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவர்கள் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் உண்டு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. எப்போது பாருங்க அந்த வசனம் சொல்லுது, உங்கள் கர்த்தருக்கு பயப்படு நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். எப்போது அவர் உதிப்பார், எப்போது நம்மை பிரகாசிக்க பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது எபேசியர் 5:14 வாசிங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். பாருங்க, நம்ம தூங்குகிற நாம் விழித்து அவருக்காய் எழும்பும் பொழுது, அவருக்கு பயந்து அவருக்காய் நம்ம எழும்பும் போது கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பார். அடுத்தது பாருங்க 2 கொரிந்தியர் 4:6 பாருங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிப்பதற்கு சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இருதயங்களிலே பிரகாசித்தார், மகிமை விளங்க பண்ணும்படியாக இருதயங்களே பிரகாசிக்கிறார். அடுத்து கடைசியாக ஏசாயா 60:19-20 வாசிங்க. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். பாத்தீங்களா, அவர்தான் நித்திய வெளிச்சமா இருக்கு. அதுதான் இங்க நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியனாகிய கர்த்தர் நம்மேல் உதிப்பார், அப்ப நம்ம பிரகாசிப்போம். அப்ப பாருங்க, முதலாவது நம்ம பலன் அடைவோம். நம்ம கர்த்தருக்கு பயப்படும் போது நம்மேல் அவர் பிரகாசிப்பார். அதுக்கு பிறகு நம்ம பலன் அடைகிறவர்களாய் இருப்போம். அப்பதான் துள்ள முடியும், துள்ளி குதித்து ஓட முடியும். எங்க ஓடணும்? வெளியே புறப்பட்டு போய் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? வெளியே புறப்பட்டு போய் நீங்க கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. வெளியே புறப்படாம வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தோம்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படின்னா என்னன்னா, நாம் மற்றவர்கள் பார்க்கும்படியாக நாம் சாட்சியாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வார். எத்தனையோ பலவீனங்கள் இருக்கிறது, ஆனால் அதன் மத்தியிலே நம்மை எடுத்து பயன்படுத்துவார். கொழுத்த கன்றுகளை போல எப்படி இவங்க இதெல்லாம் செய்ய முடியுது? ஆண்டவருடைய பலன் இல்லாட்டா ஒண்ணுமே முடியாது. நீதியின் சூரியனாகிய கர்த்தர் நம்மேல் உதிக்கும்படியாக நாம் கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து இருக்கும் போது கர்த்தர் அப்படி இருக்க கிருபை செய்வார். அப்போ பாத்தீங்கன்னா ஆரோக்கியமுள்ள செட்டைகளுக்கு, அவருடைய செட்டைகளிலே ஆரோக்கியம் இருக்கும் பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவருடைய செட்டைகளுக்குள்ளே ஓடி வந்து விட வேண்டும். அவருடைய செட்டைகளுக்குள்ளே ஆரோக்கியம் இருக்கும், அதுதான் நமக்கு முக்கியம். அவருடைய சிறுகளின் நிழலுக்குள்ள ஓடி வந்து விட வேண்டும். உன்னதமானவரின் மறைவிலே அடைக்கலமாய் வந்து விட வேண்டும். அப்பொழுது ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. எனவே ஆரோக்கியம் கிடைக்கும், உன்னத பலன் நமக்குள் இறங்கும். அது மட்டும் இல்ல, நாம் பிரகாசிக்க கூடியவர்களாய் இருக்க ஆண்டவர் கிருபை செய்வார். கொழுத்த கன்றுகள் துள்ளுகிறது, பலத்தால் நம்மை இடைக்கட்டி ஆண்டவர் நம்மை நிறுத்துவார் எல்லாருக்கும் முன்பாக. மல்கியா 4:2 அததான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளர்கள். பாருங்க எவ்வளவு பெரிய பயங்கரமான காரியம். துள்ளி என்ன பண்ணுவோமா? துன்மார்க்கரை மிதிப்போமா? அது மட்டும் இல்ல, நான் இதை செய்யும் நாளில் அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களில் துள்ளி குதிச்சு போறோம் இல்லையா? அப்போ மிதிப்போம், துன்மார்க்கரை மிதிப்போம். அவங்க நம்முடைய உள்ளங்கால்கள்ல சாம்பல போல தூளா இருப்பாங்களாம். எவ்வளவு பலன் நம்ம கொடுக்கிறாரு. அப்ப நம்ம கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து இருக்கும் போது, வெளியே புறப்பட்டு வரும்போது, அவருடைய செட்டைகளில் நிழலிலே நாம் தங்கி இருக்கும் போது, நீதியின் சூரியனாகிய ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க பண்ணி வெளியே புறப்பட்டு போய் பலப்படுத்துவார். பிரியமானவர்களே, சாட்சியாய் நிறுத்துவார். நாம் எதிரிகளை நம்ம என்ன பண்ணுவோம்? மிதிக்கும்படியாக, தூளாய் போகும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் நாம் நினைக்க வேண்டும் என்று சொல்லி 4ஆம் வசனத்துல சொல்லப்படுது. ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 12:4 பாருங்க. 12:4 பின்பகுதி கூட வாசிக்கலாம். 4 அந்த இடத்துல ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து நீ போ அப்படின்னு சொன்ன உடனே, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனேன். அவன் உடனே வெளியே புறப்பட்டு போறான். தன் தேசத்தை விட்டு, தன் இனத்தை விட்டு உடனே புறப்பட்டு வெளியே போறான் ஆண்டவருடைய கிருபையில. ஆதியாகமம் 14:14 பாருங்க. சகோதரன்
சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து போனான். பாருங்க, இதை சுருக்கமா சொல்றேன். 5 ராஜாக்கள் 4 ராஜாக்களுக்கும் சண்டை நடக்குது. முதல்ல வேதத்துல நடந்த போர் இதுதான் அந்த போர். அப்ப அந்த சோதம் குமாரில குடியிருந்த லோத்தையும் என்ன பண்றாங்க, இந்த 4 ராஜாக்கள் தோல்வி உறுறாங்க. அந்த 5 ராஜாக்கள் ஜெயம் எடுக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும் போது அவங்க சிறை பிடிச்சிட்டு போறாங்க. அந்த 5 ராஜாக்கள் தோல்வி அடைகிறாங்க, 4 ராஜாக்கள் ஜெயம் அடைகிறாங்க. அப்ப இவங்க போய் எல்லாத்தையும் படிச்சுட்டு போகும்போது சோதம் குமாரால உள்ள அந்த லோத்தையும் அவங்க குடும்பத்தையும் அவங்க உடைமைகளையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடறாங்க. அதை ஒரு ஆள் சொன்ன உடனே இவருக்குள் வர வைராக்கியம் இருக்குது. கர்த்தருக்கு பயந்தவர் இல்லையா, கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்தவர் இல்லையா, உடனே எங்கேயும் போல வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த 318 பேருக்கு ஆயுதம் போர் ஆயுதம் மாதிரி அணிந்து அந்த டிரெஸ் அணிகிறார். அந்த போட்டிருக்குது, அந்த ஆட்களுக்கு ஆயுதம் தரிப்பித்து அந்த போர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போய் வெல்றாங்க. பாருங்க, அந்த 5 ராஜாக்களையும் வெல்றாங்க. இந்த 4 ராஜாக்களால முடியல. பாருங்க, அந்த 4 ராஜாக்களை அந்த வென்று 4 ராஜாக்களை வென்று அந்த சோதோம் குமாரவுல எல்லாரையும் என்ன பண்றாரு, விடுவித்து லோத்தையும் லோத்தின் மனைவி பிள்ளைகள் உடைமைகள் அவனோட கூட இருந்த எல்லாரையும் விடுவித்து அவர் கொண்டு வர. எப்படி இது முடிஞ்சிச்சு? ரொம்ப ஆச்சரியமான காரியம் இல்ல? எவ்வளவு ஆச்சரியமான காரியம். அந்த 5 ராஜாக்களும் தோல்வி அடைறாங்க, 4 ராஜாக்கள் வெற்றி அடைறாங்க. இவங்க அதை போய் மீட்டுக்கிட்டு வராங்க. யாரை கூட்டு? 318 பேரை மட்டும் கூட்டிட்டு போறாங்க. அப்ப எப்படி இது நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அவன் வெளியே புறப்பட்டு வந்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 75 வயசு அப்போ அவன் உடனே கீழ்ப்படிந்து போனான். அவர் என்ன சொல்றாரோ உடனே கீழ்ப்படினான். ஈசாக்க பலின்னு உடனே வீட்டை விட்டு வெளியே போறான். என்ன ஏது கேள்வி கேட்கல, உடனே ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டர் சொல்றாரு, ஆபிரகாமே வெளியே வா, வானத்தை அண்ணாந்து பாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கணும். வெளியே வராரு. எவ்வளவு அருமையான காரியம். அது கடந்த வாரங்கள்ல நம்ம பார்த்தோம். இந்த அருமையான வெளியில நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துல பலனை கேட்போம். ஆண்டவர் வெளியே வரும்போது நம்மை பலப்படுத்துவார், கொழுத்த கன்றுகளை போல துள்ள பண்ணுவார், மற்றவர்களுக்கு முன்பு சாட்சியாக நிறுத்துவார். நம்மை கொண்டு அநேக பெரிய காரியங்கள் செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். நீதியின் சூரியனாகிய அவரே பிரகாசிப்பார். மட்டுமல்ல, அவரே நமக்கு பலனாயிருப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீர், கோட்டையும் நீர், ரட்சண்ய கொம்பு மடைக்கலம் நீர். உமக்கு பயப்படுவோர் எல்லாமே பலனை அடைவார் என்றென்றுமே. கொழுத்த கன்றுகள் போல் என்றுமே, கொழுத்த கன்றுகள் போல் என்றுமே. துள்ளி குதித்து பலனடைவார், துள்ளி குதித்து பலனடைவார். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, உமக்கு பயப்படும் போது ஆண்டவரே நாங்கள் துள்ளி குதித்து பலனடையும்படியாக, சாட்சியாய் நிறுத்தும்படியாக, மற்றவர்களுக்கு முன்பு ஆண்டவரே நாங்கள் ஆரோக்கியம் உள்ளவர்களாய், உடைய சட்டைகளுக்குள்ளே நாங்கள் ஒழிக்கப்பட்டவர்களாய், நீதியின் சூரியனாகிய நீர் எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க. கர்த்தாவை வெளியே வரக்கூடிய ஆசீர்வாதத்தை, வெளியே வந்ததால் சகேயுவுக்கு ரட்சிப்பு கிடைத்தது, வெளியே வந்ததால் சீஷனாய் இருந்த பேதுரு அப்போஸ்தலனாய் மாறினான். ஆண்டவரே வெளியே வந்தபோது சாட்சி பகர பெற்றார்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. ஆண்டவரே அதுபோல ஆண்டவரே வெளியே வந்ததால் தான் நாங்கள் பலமுள்ளவர்களாய் மாறுவோம். ஆண்டவரே கொழுத்த கன்றுகளைப் போல துள்ளும்படியாக, வளரும்படியாக நீர் உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் இது பிரயோஜனமான வார்த்தையாக இருக்க ஆவியானவர் நீங்க கிரிய செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்துல ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன், ஆமீன்.